டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. இன்னைக்கு இளம் வயதுல தொடங்கி ஒரு ப்ரெக்னென்சி டைம் பீரியட்லையும் சரி, ஒரு மெனோபாஸ் ஆன பிறகும் சரி, விடாம தொடுத்துற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த தைராய்டு ப்ராப்ளம். நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ஹைப்போதைராய்டு சொல்லக்கூடிய தைராய்டோட சுரப்பிகள் ரொம்ப அதிக அளவுல சுரக்கிறதோ இல்ல ரொம்ப கம்மியா சுரக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்கணும். இந்த தைராய்டு பிரச்சனை என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா? இது கண்டிப்பா சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் தைராய்டு இவ்வளோ இன்னும் அதிகமாகவும் கம்மியாகவும் சுரக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தைராய்டோட செயல்பாடுகள் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க தைராய்டு ஹார்மோன் ஒரு உறுப்பு இல்லைங்க, 2 உறுப்பு இல்லைங்க, ஒட்டுமொத்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க மூளையில ஆரம்பிச்சு உங்களோட லிவரு, கிட்னி, ஹார்ட்டு, ஸ்கின்னு, ஹேரு, உங்களோட மூட்டுகளுக்கு, எல்லா செல்ஸுகளுக்கும் ப்ராப்பரா போய் அதோட மெசேஜை போய் கொடுக்கணும். இங்க எல்லா உறுப்புகளும் மெசேஜ் வந்தாதான் வேலை செய்வேன்னு உட்காந்துருப்பாங்க. எந்த உறுப்புகள்லாம் இந்த மெசேஜ் வரலையோ, எனக்கு மெசேஜ் வரல, நான் வேலை செய்ய மாட்டேன்னு அமைதியா உட்காந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுல பிரச்சனை ஏற்படுதா, இல்ல அதிக அளவுல சுரந்து அது ஒழுங்கா நம்மளோட உடம்புக்கு எந்த உறுப்புகளுக்கு தேவைப்படுதோ அங்க சரியா போய் கிடைக்காம போகுதா அப்படின்ற புரிதலோட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 30% பேருக்கு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, அந்த ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் 2 விதமா நம்ம பார்க்குறோம். ஒன்று அயோடின் டெஃபிஷியன்சி, அதாவது இந்த தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கான மூலப்பொருள், நம்ம ரா மெட்டீரியல் சொல்றோம்ல அந்த மாதிரி. அப்போ அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக உடம்புக்கு கிடைக்காம போகும்போது அந்த கிளாண்டால அந்த தைராய்டோட ப்ரொடக்ஷனை பண்ண முடியாம தடுமாற்றம் ஏற்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களை காப்பாற்றணும், அதுக்காக வேலை செய்யணும். சில டைம் நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே உடம்பு அதை தடுக்கிறதுக்கு அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபாரின் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த எனிமியை சாகடிக்கிறதுக்குன்னு ஒரு சுரப்பிகள் சுரக்கும். ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி சுரந்து அது கொன்று உடம்புல இருந்து வெளியேற்றிடும். இந்த கண்டிஷன்ல உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களே உங்களோட எதிரியா நினைச்சு அதை கொல்ல ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கிறது நடக்காம போகும். இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்போதைராய்டு பிரச்சனையில முக்காவாசி பேருக்கு ஆட்டோ இம்யூனால வரக்கூடிய ஹைப்போதைராய்டு ப்ராப்ளமா தான் இருக்கு. இந்த புரிதலே இல்லாம நம்ம கண்டினியூஸா ஒரு மாத்திரைகளோ மருந்துகளோ ட்ரீட்மெண்ட்ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. எப்பவுமே இந்த 2 ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம்ல நம்ம எந்த தைராய்டு ப்ராப்ளம்ல எஃபெக்ட் ஆயிருக்கும்? ஆட்டோ இம்யூன் சொல்லக்கூடிய ஹஷிமோட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்ல டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற புரிதல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2த்துக்கும் வேற வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம் வர்றதுக்கான முக்கியமான 3 காரணம் தாங்க. நான் சொல்ல போது 3 காரணம் தான். ஏன்னா இதுதான் அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 காரணங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே இந்த ஆட்டோஇம்யூனால வரக்கூடிய ஹைப்போதைராய்டு ப்ராப்ளமை நம்ம வராம தடுத்துக்கலாம். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக், டாக்ஸின். ஏன் பெண்களுக்கு அதிகமா வர்றதுக்கான காரணம் இது மூலியமா உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர், லோஷன், இந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த சுரபிகள், இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல இந்த சுரபிகள் எல்லாம், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உடம்புக்கு இது ஏதோ ஃபாரின் கெமிக்கலோட டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அதை தடுக்கிறதுக்காக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பையே பாதிக்கிற அளவுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் உங்க தைராய்டோட செல்ஸ் எல்லாமே. அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
தினசரி உங்களோட டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலா போடக்கூடிய ப்ராடக்ட்ஸு, நீங்க யூஸ் பண்ற ஷாம்பூஸ்ல இருந்து, பெர்ஃப்யூம்ல இருந்து, யூஸ் பண்ற ஃபுட்டுக்காக எடுத்துட்டு போற மெட்டீரியல்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கான்ஷியஸா பிளாஸ்டிக்ஸோ, கெமிக்கல்ஸோ இல்லாம இருக்கிறத பார்த்துக்கோங்க. குளூட்டன். இந்த குளூட்டன்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்க டெய்லியும் சாப்பிடக்கூடிய பீட்சா, பர்கர், இந்த வீட் ப்ராடக்ட்ஸு, இதுல எல்லாத்துலயுமே கோதுமை சார்ந்து இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ்ல இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா குளூட்டன் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த குளூட்டன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களோட தைராய்டோட சுரபியோட ஸ்ட்ரக்சரும் இந்த குளூட்டனோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ணன் தம்பி மாதிரி தெரிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த உடம்புல குளூட்டன் அதிகமா நம்ம உணவு சாப்பிடும்போது உடம்பு வந்து ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் அதிகமாகுதுன்னு சொல்லி அதை போய் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி இருக்க தைராய்டும் ஒரே மாதிரி இருக்குன்றது அது புரிதல்லாம் உடம்புக்கு இருக்காது. ஸோ அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு அதையும் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தைராய்டு நடக்க ப்ரொடக்ஷன்ஸ்லயே திரும்ப பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம குளூட்டன் இருக்கக்கூடிய மாவுச்சத்து உள்ள அதிகமான உணவுகள் எடுக்கும்போது தைராய்டு மாதிரியே இருக்குன்னு உங்க உடம்புல தைராய்டு செக்ரேஷன்ஸ் நார்மலா நடக்காது. அதுக்கான ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், உடம்புல அதிகமா இருக்கும், தைராய்டு ஹார்மோன் சுத்தமா இருக்காது. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிறோமோ ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு எக்ஸாம்ல ஆரம்பிச்சு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம இருக்கும்போது இந்த ஹார்மோன்கள் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகிறதுனாலயே உங்களோட நோய் எதிர்ப்பு சத்து உங்களுக்கு அப்போஸா ஆக்ட் ஆகிறதுனால இந்த தைராய்டு சுரபிகள் சுரக்கிறது கிடையாது. இந்த 3 விஷயம் தாங்க மெயினா நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம் வந்த உடனே கண்ணை மூடிட்டு ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறத தாண்டி என்ன மாதிரியான ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் டெஸ்ட் தாங்க. நீங்கள் யூஸ்வலாக எடுக்கிற தைராய்டு ப்ரொஃபைலில் 3T3, T4 பார்ப்பீங்க. டிஎஸ்ஹெச் வந்து அதிகமாக இருக்கும். பட் டிஜி அண்ட் டிபிஓ, ஐஜிடிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தைரோகுளோபுலின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எலிவேட்டடாக இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது ஊட்டச்சத்து, அதாவது அயர்டன் டெஃபிஷியன்டானதுனால வரல, உங்க உடம்பு நோய் எதிர்ப்பு சத்து உங்களுக்கு அப்போஸா ஆக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம். இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. இவங்களுக்கு யூரின் அயோடைன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். நார்மலா டெஃபிஷியன்ட் இருக்கவங்களுக்கு நார்மலா இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும், பட் பிளட்ல வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் புரிதல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு, ஆயுர்வேதத்துல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? நம்ம மருந்துகள் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா 2 மருந்து இருக்கு. மந்தார மரப்பட்டை அண்ட் மாவிலங்கு பட்டை. இந்த பட்டையெல்லாம் வந்து சின்னதாக ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உணவுக்கு பின்னு உணவுக்கு முன் அப்படின்ற மாதிரி காலையில ஈவினிங் 2 வேளை தொடர்ந்து நம்ம எடுக்கும் போதே இந்த சுரபிகளோட சரிமானம் மீன்ஸ் நார்மலாக ஆகிறத ஒரு 1 or 2 monthsலேயே எவ்ரி 3 months நம்ம செக் பண்ணும்போது பார்க்க முடியும். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டயக்னோசிஸ், ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான ஹைப்பர் தைராய்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும்போது அது வேலை செய்யும். ஏன்னா டெஃபிஷியன்சின்னு வரும்போது நம்மளோட உணவு கட்டுப்பாடுகள் ரொம்பவே அவசியம். எப்பெல்லாம் வந்து அயோடினோட இன்டேக் நம்மளுக்கு குறையுது, ஜென்ரலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் கல்லுப்பு அதிகமாக சேர்ப்பாங்க சமைக்கிறதுல. இந்த அயோடின் உள்ள சால்ட் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அதனால சமைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்ச பிறகு கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அயோடினோட லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி இரும்பு சத்து, செலீனியம், அயனு இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல குறையும் போது நம்மளோட தைராய்டோட ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தைராய்டு பற்றி நம்ம சொல்கிறோன்னா, இது இம்பேலன்ஸ்டாக ஆகும்போதோ இல்லை இது நார்மல்ஸுக்கு நம்ம கொண்டு வராமல் போதும் உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய இந்த எல்லா ஹார்மோனுமே ப்ராப்பராக வந்து சுரக்கணும், ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா உங்கள் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும்.
அப்படி இல்லாம போகும்போது கொஞ்சமா தான் சாப்பிடுறோம், ஆனா உடல் எடை கூடிடுது. முடி கொட்டுறது ஏன்னா நிறைய பேர் மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க. எடுத்து கண்ட்ரோலுக்கு மெயின்டைன் பண்ணாலும் கூட உடல் எடை குறையறதுல வித்தியாசம் பார்க்க முடியாது. முடி கொட்டுறதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரைனஸ் அதிகமா இருக்கும். அண்ட் எதுக்காக ஆன்சைட்டி வருதுன்னே தெரியாம ஒரு பதட்டமான நிலையில அதிகமா இருப்பாங்க. அனீமிக்கு 100% எழுதி வச்சுக்கோங்க, அனிமிக்கா இருப்பாங்க. கான்ஸ்டிபேஷன் கண்ட்ரோல் ஆகிறதே கிடையாது. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படிங்க எஃபெக்டிவா இருக்கும்? அப்போ உடல்ல என்ன நடக்குதுன்றத ஒரு புரிதல். 2வது தைராய்டு வந்த உடனே என்ன மாதிரியான உணவு பழக்கத்துக்கு நம்ம போகணும். அப்போ இரும்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். 2வது பழங்கள், கீரைகள், முக்கியமா கரிசலாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் அதிகமா எடுக்கணும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படுது, இல்ல அதிக அளவுல சுரக்குதுனாவே அடுத்தது உங்க லிவர் தான் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் இல்லாம மெயின்டைன் பண்றது இந்த மாதிரியான உணவுகள் உங்க டயட்ல கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். சப்போஸ் லிவரோட ஃபங்க்ஷனும் குறையுது, தைராய்டோட ப்ரொடக்ஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம டீடாக்ஸ் மாதிரியான தெரப்பிகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மெடிசின்ஸ் எடுக்கும்போது வேகமா அது கட்டுப்பாடுக்குள்ள வர்றதை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாட் ஆகக்கூடிய எக்ஸசைசஸை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உடம்பு ரொம்ப ஆன்ஷியஸா ரொம்ப அஜிடேட் ஸ்டேட்ல இருக்கிறதுனாலயே காம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், மெடிடேஷன்ஸ் பண்றதோ, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உடற்பயிற்சின்னு ஒரு 30 நிமிஷம், காலையில ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ண முடியுமான்னு பாருங்க. எப்பயுமே பலம் கூடக்கூடிய உடற்பயிற்சிகள் நீங்க பண்ணும்போது உங்க உறுப்புகள் பலம் அடையறதுக்கு வேகமா வேலை செய்யும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா எடுக்கும்போது ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். அப்ப நம்ம இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணாம வருடங்களா அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அது கண்ட்ரோல்குள்ள நம்ம கொண்டு வராம ஃபங்க்ஷனலா அதோட பாதிப்புகளை சரி பண்ணாம இருந்துட்டே இருந்தோம்னா ஃபியூச்சர்ல நிறைய ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது, தசைகளோட பலவீனம் அதிகமாகிறது, முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும், உடல் எடை ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாகும், அண்ட் நிறைய ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம நார்மல் கொண்டு வரலன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபைப்ராய்டு, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இதெல்லாம் அதிகமா உடம்புல கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் உங்க தைராய்டு ஹார்மோன் அதோட மெசேஜை ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போய் கொடுக்கலன்னு அர்த்தங்க. அப்போ அதை கரெக்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணும்போது ஈஸியா நம்ம வெளியில வந்துடலாம். நன்றி.